ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மக்காச்சோள தட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாம் காஞ்சிட்டு இருக்குது. மேவாளி பார்த்தீங்கன்னா, மாமா எல்லாம் அறுத்து மாட்டுக்கு போட்டாரு. இது பார்த்தீங்கன்னா 3 குழி. 3 குழி காட்டையும் மாமா பார்த்தீங்கன்னா, அறுத்து பச்சை மேவு வேணும்னு சொல்லிட்டு மாட்டுக்கு போட்டாரு. கருது வரைக்கும் விட்டுட்டு, கருதுக்கு மேல இருக்கிற பார்ட்ட வந்து அறுத்து மாட்டுக்கு போட்டுருவோம். மக்காச்சோள காட்டுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டர் இருக்குது. சரி மோட்டர் ஓட்டி விடலான்னு சொல்லிட்டு வந்தோம். போர் மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா, இங்க சர்வீஸ் இருக்குது. கிணத்து மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு காட்டுல இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, தனித்தனியா இருக்குது. மோட்டர் ஓட்டி விட்டு சரி தொட்டியில தண்ணி விடுதா அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு போனோம். தொட்டிக்கு தண்ணி இல்லைன்ட்டு ஓட்டி விடலான்ட்டு வந்தேன். அப்புறம் சுண்டைக்காய் செடிக்கு தண்ணி போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. சரி அடைச்சி விட்றலான்னு சொல்லிட்டு அடைச்சி விட்டோம். சுண்டைக்காய் செடி பார்த்தீங்கன்னா நல்லா பூ பூத்து இந்த குளிர்காலத்துக்கு நல்லா காய் பிடிச்சிட்டு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 தென்னம்புல முளைக்க வச்சுருந்தோம். அது நல்லா முளைச்சிருந்துச்சு. அதுக்கு கீழே புதினா, சுக்குட்டி தலையெல்லாம் இருக்குது. சுக்குட்டி காய் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிடிங்கி நம்ம குழம்பு வைப்போம். பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. 5, 6 மொக்கூடு இருந்துச்சு. அதில் 2 தான் பார்த்தீங்கன்னா விரிஞ்சிருந்துச்சு. சரி அதை பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சு ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. சரி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு என்னதான் நம்ம மற்ற ரோஸ் வச்சாலுமே நம்ம நாட்டு ரோஸு நம்ம செடியிலேருந்து பிடுங்கி வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சாயந்தரம் ஆயிருச்சு. பாப்பாங்கள கூப்பிட்டு வந்து விட்டுட்டு சாணியெல்லாம் வலிச்சு கொட்டிடலான்ட்டு சிவானி அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டி வச்சிருந்தாரு. நான் பார்த்தீங்கன்னா வலிச்சு கொட்டிட்டு இருக்கிறேன். அவர் தான் வலிச்சு கொட்டுவார். சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு நானும் வலிச்சு கொட்டுவேன். ஒரு நாளைக்கு அவங்களும் வலிச்சு கொட்டுவாங்க. சாணியெல்லாம் வலிச்சு கொட்டிட்டு கணுக்குட்டி கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா தட்டு போட்டிருந்தோம். அதெல்லாம் ரொம்ப கழிச்சு போட்டிருந்துச்சு. மேவாளி பார்த்தீங்கன்னா காய் மொறு மொறுன்னு போயிருது. அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்க்கு சிக்காததெல்லாம் அப்படியே விட்டுரு. சிவானி அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பின்னாடி கூட்டிட்டு இருக்கிற அப்படி ஷேரிங் கேரிங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆளுக்கு 50-50ங்கிற மாதிரி வேலை வந்துட்டு இருந்தோம். கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா ரகலை பண்ணிட்டு இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு கம்முன்னு இருக்கு. ஒரு நாளைக்கு நம்மளை முட்டுறக்கு வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா சாஞ்சு அணை கொடுத்து அப்படியே நின்றுட்டு இருக்குது. தொட்டிக்கு தண்ணி ஊட்டி விட்டுருந்தது நிறைஞ்சிருச்சு. அதுக்குள்ள போய் பக்கத்துல செடிகளுக்கு கொஞ்சம் போகட்டுன்னு சொல்லிட்டு மாமா பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து விட்டுருந்தாரு. அப்படியே புதினா, ரோஸ் செடி, கத்திரிக்காய், தென்னம்புளை வச்சது, சுண்டைக்காய் செடி அப்படியே